தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்துக்கு ஜாய் ஆலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களுக்கு பணி ஆணையை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. டெண்டரில் தங்கத்தின் விலையை தவிர்த்து செய்கூலி, சேதாரம், போக்குவரத்து, பேக்கிங் என அனைத்துக்குமான செலவுகளுக்கும் ஒரு மோதிரத்துக்கு 1 பைசா கொடுத்தால் போதும் என ஜாய் ஆலுகாஸ் குறிப்பிட்டிருந்தது. நிர்வாக அனுபவம் இல்லாத தாவேக அரசிடம் தமிழகம் சிக்கியிருப்பதாகவும், வண்டி ஓட்ட தெரியாத டிரைவரிடம் மலைப்பாதையில் பேருந்தை ஒப்படைத்தது போல மாநிலம் பின்னோக்கி செல்வதாகவும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விமர்சித்திருக்கிறார். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் திட்டத்தை அறிவித்ததன் மூலம் 15,000 கோடி ரூபாய் மதிப்புடைய மானிய கோரிக்கை விவாதங்களை திசை திருப்பி அரசே தனக்குத்தானே பின்னடைவை ஏற்படுத்திக் கொண்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டமன்றத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும், தேவையற்ற வார்த்தை ஜாலங்களை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏக்கள் சிறப்பாக செயல்பட கார் மற்றும் உதவியாளர்கள் அவசியம் என்றும் திமுகவால் வழங்க முடியாததால் விமர்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் வெளியிடப்பட்ட 844 அறிவிப்புகளில் 79 அறிவிப்புகள் 418 கோடி ரூபாய் நிதியில்லாமல் தொடங்கப்படாத நிலையில் உள்ளதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 2494 திருப்பணிகளுக்கான சுமார் 392 கோடி ரூபாய் நிதி திருப்பிச் செலுத்தப்படாமல் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். வீட்டு புதிய மின் இணைப்பு வழங்கும் நடைமுறை எளிமைப்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்திருக்கிறார். மேலும் ஓராண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுவதோடு காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார். சேலம், நாமக்கல், தேனி மற்றும் காரைக்குடி அரசு சட்டக் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் புதிதாக முதுநிலை பட்டப்படிப்பு பிரிவுகள் தொடங்கப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் சட்டவியல் மையம் அமைக்கப்பட்டு 30,000 மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கற்றல் வாய்ப்பு வழங்கப்படும் என்றார். சென்னை புழல் மத்திய சிறையில் இட நெருக்கடியை குறைக்க திருவள்ளூரில் 48 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகம் அமைக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு தினமான ஜூலை 18 அன்று அனைத்து சிறைகளிலும் கைதிகளுக்கு சிறப்பு உணவு வழங்க 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் பணியாளர்களின் பணி நிரந்தரம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் வரும் 24ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. சென்னை தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அமைச்சர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தொழிலாளர் துணை ஆணையர் முன்னிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் கம்யூனிஸ்டுகள் குறித்து கணக்கெடுக்க உத்தரவிட்ட குஜிலேம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. இடதுசாரி மாணவர் இயக்கங்களை குறிவைத்ததன் மூலம் தலைமை செயலாளரின் சித்தாந்த சாய்மானம் அம்பலப்பட்டு நிற்பதாகவும், நியாயமான நிர்வாகத்தை இனிமேலும் அவரிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில சுயாட்சியை வலியுறுத்தி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்வதை வரவேற்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு குறித்து அதிமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் பேசிய தளவாய் சுந்தரம், இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவது தனது கோரிக்கை என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அதிமுக இதுவரை இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டது இல்லை என்று தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரி திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணையில் உள்ளதால் விசாரணையை தடுக்க முடியாது என கூறியுள்ளது. வழக்கின் இறுதி விசாரணை செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி தனது 94வது வயதில் காலமானார். வயது முதிர்ச்சி காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட சௌகா ஜானகி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. என்.டி. ராமராவ் நடித்த சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான அவரை சவுகார் என ரசிகர்கள் அன்புடன் அழைத்து வந்தனர்.
பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். பல்வேறு மொழிகளில் சுமார் 400 படங்களில் நடித்த அவரது மறைவு திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒளிவிளக்கு திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடன் சவுகார் ஜானகி நடித்ததையும் நினைவு கூர்ந்துள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகியின் மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது சமூக வலைதள பக்கங்களில் சவுகார் ஜானகியை அம்மா என்றும் தன்னை பிள்ளை என்றும் குறிப்பிட்டுள்ள கமல், சவுகார் ஜானகி தென்னிந்திய திரையுலகின் தவிர்க்க முடியாத நடிப்பு கலைஞர் என்றும் தனது குரு கே பாலச்சந்தரின் விருப்பத் தேர்வாக இருந்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக நாடுகள் இந்தியாவை வளர்ச்சி மற்றும் நம்பிக்கைக்கான முக்கிய நாடாக பார்ப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மாநாட்டில் பேசிய அவர், உலகம் பல்வேறு பொருளாதார சவால்களை சந்தித்து வரும் நிலையில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் பயணித்து வருவதாக கூறினார். டெல்லியில் போராட்டக்காரர் மீது பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் போது சாஹில் லோச்சவ் என்ற இளைஞர் பெல்லட் குண்டுகளால் காயமடைந்ததாக புகார் அளித்திருந்தார். ஆனால் அவரது புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கூறப்பட்டது. ராகுல் காந்தி அந்த இளைஞருக்கு ஆதரவாக தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தரில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ரிசர்வேஷன் ஹட்டாவ் என்ற பெயரில் பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு பதிலாக பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்டு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். RSS அமைப்புக்கு எதிராக அமெரிக்க மத சுதந்திர ஆணையம் முன்வைத்த தடைகள் கோரிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது. இதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை, அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர ஆணையம் ஒரு பாரபட்சமான அமைப்பு என்றும் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் குறித்த அமெரிக்க தூதரின் கருத்தால் பாகிஸ்தான் விரக்தி அடைந்துள்ளதாக மத்திய அரசு சாடியுள்ளது. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் சென்ற இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கியமான அங்கம் என கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தூதரை அழைத்து தனது அதிருப்தியை தெரிவித்தது. மகாத்மா காந்தி கையால் எழுதிய 688 குறிப்புகள் ஏலத்தில் 16 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளன. மும்பையில் நடைபெற்ற செஃப்ரான் ஆர்ட் ஏலத்தில் விற்பனையான இந்த தொகுப்பை வாங்கியவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்றும் இந்த ஆவணம் இந்தியாவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் பாகிஸ்தானில் தலைமறைவாக உள்ள 6 பேரை அவர்கள் இல்லாமலேயே விசாரிக்க மகாராஷ்டிரா அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் முக்கிய தலைவர்களான ஹபீஸ் சையத் உள்ளிட்ட 6 பேருக்கு இன்டர்போல் மூலம் நோட்டீஸ் அனுப்ப அரசு முடிவு செய்துள்ளது. நோட்டீஸ் கிடைத்த பிறகும் அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் அவர்கள் இல்லாமலேயே விசாரணையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 114 பேருக்கு H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை டெல்லியில் 2602 பேருக்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு பதிவாகியுள்ள நிலையில் அவர்களில் 1777 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டமைப்பை நவீனப்படுத்த சுமார் 1900 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவியை ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் இருந்து மத்திய அரசு பெறுகிறது. மழைக்காலத்திலும் தடையற்ற குடிநீர் விநியோகம், முறையான கழிவுநீர் மேலாண்மை மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சட்டப்பேரவையில் எதையும் எதிர்கொள்ள தாவேக்காவினர் தயாராக உள்ளதாக அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற தேசிய ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு மற்றும் அகில இந்திய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மற்ற எம்எல்ஏக்களை சங்கி என கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி சென்னை அகரம் அருகே பெரவலூர் சதுக்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன், பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பட்டாம்பூச்சி என்ற பெயரில் புதுச்சேரியில் உற்பத்தியாகும் அனைத்து பொருட்களுக்கும் பெயர் சூட்டும் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. விழாவையொட்டி பட்டாம்பூச்சி பெயரை தாங்கிக் கொண்டிருந்த ட்ரோன் பறக்க கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் பலவிதமான ராட்சத பலூன்களும் பறக்க விடப்பட்டன.
புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களில் செல்லும் காவல்துறையினர் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. சீருடையில் இருந்தாலும் சாதாரண உடையில் இருந்தாலும் அரசு அல்லது சொந்த வாகனமாக இருந்தாலும் விதி பொருந்தும். உத்தரவை மீறினால் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே ஒரே நாளில் சுமார் 200 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2 கைது செய்தனர். கோவில்பாளையம் பகுதியில் மதுவிலக்கு போலீசார் நடத்திய சோதனையில் தேனியைச் சேர்ந்த சிரஞ்சீவி என்பவரிடம் இருந்து 181 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் காலேஜ் ரோடு பகுதியில் 21 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த கோவையைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவரும் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் ஓணம் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர் கேரளத்தின் பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரி வாயிலில் அத்தப்பு கோலமிட்டு செண்டை மேளம் முழங்க ஓணம் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டாட்சி வளர்ச்சி அலுவலகத்தில் ஏசி வெடித்து விபத்து ஏற்பட்டது. வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகலை செல்வன் அறையிலிருந்து வெளியேறிய சிறிது நேரத்தில் ஏசி வெடித்ததால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஏசி வெடித்ததற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே பிறந்து 1 மாதமேயான பச்சிளம் ஆண் குழந்தையை தண்ணீர் தொட்டிக்குள் போட்டு கொலை செய்துவிட்டு நாடகமாடிய தாயை போலீசார் கைது செய்தனர். மோதூர் கிராமத்தைச் சேர்ந்த நாமணி முனியம்மாள் தம்பதிக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையை முனியம்மாள் கொலை செய்தது விசாரணையில் அம்பலமானது. திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 33வது ஆண்டு வாழை ஆராய்ச்சி மைய நிறுவன நாளில் காவிரி தங்கம், காவிரி நாடன் ஆகிய வாழைப்பழ ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. காவிரி தங்கம் என்ற ரகத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளதாகவும், காவிரி நாடன் ரகம் ஏற்கனவே உள்ள பச்சை நாடனை விட 2 மடங்கு மகசூல் தரவல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அருகே உள்ள சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்தில் அடையாளம் தெரியாத இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர், மீனவரா அல்லது வடமாநிலத்தைச் சேர்ந்த மீன்பிடி தொழிலாளியா, அவரை கொலை செய்தது யார் என்ற விவரம் தெரியவில்லை. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வரும் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட கல்லூரிகளில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. ஆற்றூர் மரியா பொறியியல் கல்லூரியில் தமிழக கேரள மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து திருவாதிரை நடனம், ஓணப்பாட்டு, வடம் இழுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் வயல்களில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. 5000 ஏக்கருக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல் தரம் மற்றும் விளைச்சல் குறையும் நிலையில் அரசு உரிய இழப்பீடு மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலியில் 2 பேரை தாக்கிக் கொன்ற புலியை கூண்டு வைத்து பிடிக்க தலைமை வனவிலங்கு பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா உத்தரவிட்டுள்ளார். 44 இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு 4 குழுக்கள் களமிறங்க உள்ளன. தேவைப்பட்டால் மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கட்டணாச்சம்பட்டியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்ததாக 2 கைது செய்யப்பட்டனர். போலீசார் நடத்திய சோதனையில் சவுந்தரராஜன், உதயமூர்த்தி ஆகியோரிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தொட்டியோடு பகுதியில் மஹிந்திரா மாரோசோ கார் மீது டாரஸ் லாரி மோதியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதே சமயம் மது போதையில் லாரியை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் குளத்தில் குதித்து நீந்தி புதர் வழியாக தப்பியோடினார். இது தொடர்பாக சுவாரஸ்யமான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பூர் கோல்டன் நகரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வீடு கட்டுவதாக கூறி சட்டவிரோதமாக தொழுகை கூடம் அமைத்து தொழுகை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜோதி நகர் பகுதியில் ஒருவர் புதிதாக வீடு கட்டிய நிலையில் அதனை திடீரென வழிபாட்டு தலமாக மாற்றி வெளிநபர்களுடன் சேர்ந்து தொழுகையில் ஈடுபட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விஷ ஊசி போட்டு மனைவியை கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாமகிரிப்பேட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் பிரியா தம்பதிக்கு திருமணமாகி 3 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் பிரியா மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடந்தார்.
திருவேற்காட்டில் நகைக்காக தனியாக இருந்த பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடமாநில தொழிலாளர் கொலை வழக்கில் விசாரணை நடத்திய போது ஹேமாவதி என்ற பெண் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. நகைக்காக அவரை கொலை செய்ததாக நிதிஷ் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான ஆகாஷை தேடி வருகின்றனர். கோவை பொள்ளாச்சியில் உணவு பாதுகாப்பு சட்டம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய கோவை மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் அனுராதா, பொதுமக்களுக்கு சுகாதாரமான பாதுகாப்பான தரமான உணவு வழங்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். ஊத்தங்கரை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் மது போதையில் அதே பகுதியைச் சேர்ந்த நபரின் 9 வயது மகள் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்த போது அந்த சிறுமியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். கோவை அருகே செல்போன் திருடியதாக கூறி சரமாரியாக தாக்கப்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சாமநாயக்கன் பாளையம் பகுதியில் செல்போன் திருடியதாக கூறி கூலி தொழிலாளி பிரதீப் குமாரை 4 பேர் கொண்ட கும்பல் கட்டையால் தாக்கியுள்ளது. இதனால் பலத்த காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே காதல் விவகாரத்தில் கத்தியால் வெட்டப்பட்ட 23 வயது இளைஞர் பிரவீன்குமார் 5 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு உயிரிழந்தார். கடந்த 16ஆம் தேதி நடந்த தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய கோரி பிரவீன்குமாரின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். காரைக்காலில் தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இளைஞர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்திற்கு இன்னும் 1 வாரமே இருந்த நிலையில் முகமது கைஃப் மற்றும் இளைஞர் மரணமடைந்த சூழலில் அவருடன் சென்ற அஜ்மல் அகமது படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் ஐயப்பன் கைது செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனியார் மருத்துவமனை வளாகத்தில் சிறுத்தை உலா வந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரை தேடி மருத்துவமனை வளாகத்திற்குள் சிறுத்தை மெதுவாக நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு காவல் நிலைய ஓய்வறையில் பெண் காவலர் மற்றும் உதவி ஆய்வாளரின் பணத்தை திருடிய காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் காவலர் செல்வகுமாரிடம் விசாரணை நடத்திய போது தெரியாம எடுத்துட்ட என்ன மன்னிச்சிடுங்கன்னு கூறி அவர் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. கோவை மாவட்டம் காரமடை அருகே ஆதிமாதையனூர் கிராமத்தில் விவசாய பண்ணை குட்டையில் குளிக்க சென்ற தாய் மற்றும் மகள் 12 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குட்டையில் குடும்பத்தோடு குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக தாய் மற்றும் மகள் கிணற்றில் விழுந்து தத்தளித்த நிலையில் அவரது மகன் காப்பாற்ற முயன்றும் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கடந்த 3 நாட்களுக்கு முன்பு காவல்துறையினர் ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்ததாக கூறி ஆட்டோ ஓட்டுநர் தங்கராஜ் என்பவர் செல்போன் டவரின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தற்கொலை மிரட்டல் விடுத்தவருடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பின்னர் லாபகமாக அவரை மீட்டு கீழே இறக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி பெண்ணை தாக்கியதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாகவும் தடுக்க முயன்ற பெண்ணை மரக்கட்டையால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த பெண் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மத்திய நீர்வள ஆணைய உறுப்பினர் யோகேஷ் பைத்தங்கர் மேட்டூர் அணையை பார்வையிட்டார். அணையின் வலது கரை மற்றும் பவளவிழா கோபுரத்தில் இருந்து நீர்த்தேக்க பகுதிகளை ஆய்வு செய்த அவர் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்து குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பிலிகுண்டுலு மற்றும் மேகதாது பகுதிகளையும் பார்வையிட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்காட்டில் பலத்த காற்று மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக பழமையான ராட்சத யூக்கலிப்டஸ் மரம் முறிந்து மின்கம்பங்கள் மீது விழுந்தது. இதில் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர் தாமதமாக வந்ததாக கூறி பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். பின்னர் மரம் அகற்றப்பட்டது.
திருப்பூரில் வீட்டுக்கடன் வழங்க 55,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட கூட்டுறவு சங்க செயலாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சாமுண்டிபுரத்தைச் சேர்ந்த லோகநாதன் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 22 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதற்காக கூட்டுறவு சங்க செயலாளர் ஜோதிமணி உள்ளிட்ட 3 பேர் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் சிறுவர்களுக்கு மஞ்சள் காமாலை உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செண்பகாபுரம் பஞ்சாயத்து நிர்வாகம் வழங்கும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ புத்திர காமேட்டீஸ்வரர் ஆலயத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் சாமி தரிசனம் செய்தார். ஆலயம் புதுப்பிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து மேம்பால பணியால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் வீட்டுமனை பட்டா கோரி அளித்த மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஒன்றிய மாவட்ட அலுவலகங்களுக்கு சென்று வரும் தங்களுக்கு பயணப்படி அல்லது டீசல் செலவு வழங்கப்படுவதில்லை என்றும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய தலைவர்களுக்கு அரசு குறைந்தபட்சம் இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பாலாற்றில் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இருசக்கர வாகனங்களில் மணல் எடுத்துச் செல்வோரை மட்டுமே போலீசார் பிடிப்பதாக தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய விவசாயிகள் மணல் கடத்தலில் ஈடுபடும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை ஷெனாய் நகர் பகுதியில் லுலு மார்க்கெட் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் வணிகர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லுலு மார்க்கெட் திறந்தால் சிறிய வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என வணிகர் சங்கம் எச்சரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கோட்டையிருப்பு கிராமத்தில் உள்ள சூரம்மா காளியம்மன் கோவில் ஜல்லிக்கட்டு காளை உயிரிழந்த நிலையில் ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து இறுதி அஞ்சலிக்கு பின் அடக்கம் செய்தனர். உயிரிழந்த ஜல்லிக்கட்டு காளை பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வென்றது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பால்ராஜ் குடும்பத்துடன் ஸ்ரீபெரும்புதூரில் வசித்து வரும் நிலையில் சொந்த ஊருக்கு சென்று வந்து பார்த்தபோது வாகனம் திருடு போனது தெரியவந்தது. நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் பாலிடெக்னிக் மாணவரை அரிவாளால் வெட்ட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகராறில் ஈடுபட்ட 16 மற்றும் 17 வயது சிறுவர்கள் மாணவரை அரிவாளுடன் துரத்தியுள்ளனர். பயணிகள் சிதறி ஓடிய நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒரு சிறுவனை போலீசார் கைது செய்த நிலையில் மற்றொருவரை தேடி வருகின்றனர். அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை வழக்கில் பள்ளி நிர்வாகத்திற்கு எதிரான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. தஞ்சை மாவட்டம் மைக்கேல்பட்டி பள்ளி விடுதியில் தங்கி 12ஆம் வகுப்பு படித்து வந்த அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரி விடுதி காப்பாளர் சகாயமேரி மனு தாக்கல் செய்தார். சிபிஎஸ்இ +2 ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறை குறைபாடுகள் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பு வழங்குவது சாத்தியமில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2026 +2 தேர்வில் இணையவழி விடைத்தாள் திருத்தும் முறையில் ஏற்பட்ட குளறுபடிகளால் மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் கோரி வழக்கு தொடரப்பட்டது. சிவில் நீதிபதி பணி நியமனத்துக்கு ஓராண்டு வழக்கறிஞர் அனுபவம் போதும் என தீர்ப்பை திருத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்படிப்பு முடிக்கும் பட்டதாரிகள் நீதிபதி பதவிக்கான தேர்வை எழுத குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே கையெழுத்தாகியிருக்கும் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் தங்களின் சொந்த நலனை கருத்தில் கொண்டு இணைய தயார் என வங்கதேசம் அறிவித்துள்ளது. ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் அனைத்து உறுப்பு நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு இணைந்து பதிலடி கொடுக்கப்படும் என கூறும் ஒப்பந்தத்தில் இணைய வங்கதேசம் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. ஸ்வீடனில் பள்ளிக்குள் வாள் ஏந்திய நபர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயமடைந்தனர். மத்திய ஸ்வீடனின் ஃபாகர்ஸ்டாவில் உள்ள பிரினர் பள்ளியில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. 18 வயது இளைஞர் ஒருவர் வாளோடு பள்ளிக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் சுட்டுப்பிடித்து கைது செய்திருக்கின்றனர்.
இனப்படுகொலை குற்றச்சாட்டின் பேரில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு எதிராக துருக்கி அரசு சர்வதேச பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. காசா மீது கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேல் நடத்தி வந்த போருக்கு எதிராக துருக்கி அதிபர் எர்டோகன் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததுடன் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு இனப்படுகொலையில் ஈடுபடுவதாகவும் குற்றஞ்சாட்டி வந்தார். அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகள் குறித்த எச்சரிக்கைக்கு ஈரான் கடும் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஈரான் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அந்நாட்டு துறைமுகங்கள் முற்றுகையிடப்படலாம் என்றும் அமெரிக்கா எச்சரித்திருந்தது. ஈரான் ராணுவம் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டால் அனைத்து வழிகளிலும் அமெரிக்காவிற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. யுக்ரைனின் கிவிரிக் நகரில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 91 பேர் காயமடைந்தனர். முதலில் வணிக வளாகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். TNPL கிரிக்கெட் லீக் போட்டியில் கோவை அணி டக்வர்த் லீவிஸ் முறைப்படி திண்டுக்கல் அணியை 85 ரன் வித்தியாசத்தில் வென்றது. டாஸ் வென்ற திண்டுக்கல் அணி ஃபீல்டிங் தேர்வு செய்ய முதலில் களமிறங்கிய கோவை அணி 16 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தது. திண்டுக்கல் அணி 13.2 ஓவர்களிலேயே 93 ரன்களுக்கு சுருண்டு தோல்வியடைந்தது. ஆப்கானிஸ்தான் இந்தியா இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 13, 15, 17ஆம் தேதிகளில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் போட்டிகளை செப்டம்பர் 11, 13, 14 தேதிகளுக்கு மாற்றுமாறு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி இன்னிங்ஸ் மற்றும் 103 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் 171 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து அணி 409 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 238 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் அணி 135 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவிற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சவுகார் ஜானகி மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. அருண் ராஜா காமராஜ் வரிகளில் உருவாகியுள்ள அலபோலேலே பாடலை இசையமைப்பாளர் அனிருத், தீப்தி சுரேஷ், அபர்ணா ஹரிகுமார், நிரஞ்சனா ராமன் ஆகியோர் பாடியுள்ளனர். இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுன் தாஸ், அதித்தி சங்கர், சோனா ஒலிக்கல் நடிப்பில் உருவாகியுள்ள ஒன்ஸ் மோர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்கியுள்ளார். இந்த படம் வரும் 28ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. நடிகை நிமிஷா சஜயன், நடிகர் கருணாஸ் நடித்துள்ள என்ன விலை திரைப்படம் துருக்கி சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வாகி உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. படத்தில் YG மகேந்திரன், பூர்ணிமா பாக்கியராஜ், லொல்லுசபா சுவாமிநாதன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். 4 விருதுகளை வென்றுள்ள இந்த படம் செப்டம்பர் மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மமிதா பைஜு, சங்கீத் பிரதாப் இணைந்து நடிக்கும் புதிய திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இந்த புதிய படத்துக்கு ஹலோ டியர் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் டினோய் பாலோஸ் இயக்க கோவிந்த் வசந்த் இசையமைக்கிறார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வெளியான DC திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்த நிலையில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்தது. கிணத்துக்கடவு தொகுதியில் சீட் கேட்டேனா இல்லையா என்பது குறித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மனம் திறந்து பேசியுள்ளார். இயக்குனர் ஒருவர் முதலமைச்சரிடம் சீட் கேட்டதாக அமைச்சர் ஆனந்த் பேசியிருந்த நிலையில் அது லோகேஷ் கனகராஜாக இருக்கலாமோ என யூகங்கள் கிளம்பின. அதற்கு மறுப்பு தெரிவித்த அவர், அதையே நான் கேட்க வேண்டும் என்றார். பழனி
ரயில்வே காலனியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு 9 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு புதிய 500, 200 மற்றும் 10 ரூபாய் நோட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி ஐயனார் கோயில் திருவிழாவையொட்டி புரவியெடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பூனையன் குடியிருப்பு மற்றும் உசிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் ஊர் எல்லையில் உள்ள கோயில் திடலில் இருந்து பக்தி கோஷங்கள் முழங்க புரவிகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். வரலட்சுமி நோன்பையொட்டி புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் 601 சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. கோயில் குருக்கள் மற்றும் பூசாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பூஜையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் குத்துவிளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். திருச்செந்தூர் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களால் லட்சுமி கடாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 11 நாட்களில் பக்தர்கள் 1,54,54,389 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் 293 கிராம் தங்கம் மற்றும் 7 கிலோ 153 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிளின் ஐபோன் 18 ப்ரோ மாடல்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி அறிமுகமாகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய ஐபோனில் A20 Pro 2nm சிப், மேம்படுத்தப்பட்ட கேமராக்கள், அதிக பேட்டரி திறன் மற்றும் சிறிய டைனமிக் ஐலண்ட் உள்ளிட்ட பல மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. சாம்சங் நிறுவனம் வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி கேலக்ஸி நிகழ்வை நடத்தவிருக்கும் நிலையில் அதில் கேலக்ஸி S26 சீரிஸின் புதிய மாடலாக கேலக்ஸி S26 FE ஸ்மார்ட் போன் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய போனில் கேமரா மற்றும் செயற்கை நுண்ணறிவு அம்சங்களில் மேம்பாடுகள் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.